பக்கம் பார்த்தா நீ ஏத்த இருக்க, தெரு பக்கம் பார்த்தா நீ ஏத்த இருக்க, ஏத்த நீ இருக்க, சாப்பிட்டா காடை பக்கம் முடிச்சு சாப்பிட பொண்டாட்டி வர அடிச்சு விட்டுப்பா, அதுக்கு அவன் கோச்சு போடாப்பா. அப்ப அண்ணன் தம்பி கொடுக்கறா. அது பஞ்சாயத்து பண்ண பஞ்சாயத்து போய் கூட்டு போய் ஆடை கூட்டு கட்டி அவன் போய் அத்தை மச்சினி வர ஆட்டோ வர நின்றுட்டாரு. அம்மா ஆட்டை வந்து கூட்டு போற உனக்கு வாப்பா. ஆளை கொடுக்காரு ஆளு வந்து வாட்டி பாப்போம். அடிச்சு போடாமையா ஏக்கா அடி அடிக்கிறாங்க. ரொம்ப கஞ்சி மச்சினி உடம்பு கோவக்காரால வர கோவக்காரப்பா. அதுக்கு அவரு கஞ்சி வச்ச மாட்டா ஒண்ணு வச்ச மாட்டாப்பா. சேட்டா கோச்சு போறாள. சரி உன் மச்சினி வர ஆட்டோ நிக்கிறாரு. அந்த மச்சினி மாதிரி இருக்கு தெரியாது. ஆட்டா கட்டு பஞ்சாயத்து கூட பண்ணி பாருங்க. நான் வர வச்சு பஞ்சாயத்து பண்ண போறேன். உன் மச்சினி வராரியா? அடிச்சு பாக்கட்டு அடிக்கிட்டே. என்னப்பா அந்த என்னப்பா இருக்காதால என்னப்பா என்ன பஞ்சாயத்தா ஏப்பா பொண்டாட்டி அப்படி கேச ஒரு அடிச்சு விட்டேன். அடிக்கும்போது ஏன்டா போலான்ட்டு அடிச்சு போய் தினம் உனக்கு அடிக்கிற வேலை தானா? அடிக்க போய் அடிக்க என்ன வாரத்துக்கு 3 விஷயம் வந்துடுறீங்க. என்ன ஒரு நாள்ல கோக்காய் பஞ்சு போலிக்கிறியா நீ? கஞ்சிக்கு ஆய் போச்சு. கஞ்சி காய் போன சண்டை ஓடிப்பாங்க. கஞ்சிக்கு இல்ல போன வேலை செய்யணும். வேலை செய்ய சத்து இல்லப்பா. எதுக்கு சத்து இல்ல? எங்க சத்து இருக்கு? சத்துல இருந்து அடிப்பாங்க. அடிக்கும்போது ஒரு லாபாலுக்கு போய் யார் கொடுக்குவாங்க? அண்ணன் கொடுக்குவாங்க போன்றாங்க. அண்ணன் கூட்டுக்கு வரது என்ன தினம் உங்களுக்கு தானே பொழப்பு? ஆமா அண்ணன் தான் என்ன கொடுக்குறாங்க. வாரத்துக்கு 3 விஷயம் வந்துருது அந்த பிள்ளை. வண்டி போறாடி. எத்தனை விஷயம் உங்களுக்கு நாங்க சொல்றது? அடிக்கல ஒண்ணு வரலப்பா. அவனுக்கு கூட்டு போறா. அண்ணன் தான் கூட்டு வர அம்மா கூட்டுக்கு எத்தனை நேரம் பாவ அடி வரும்? எங்க அடிக்கிறாங்க? அடிக்கிறாங்களோ காடை ஓடி ஓடி அடிக்கலப்பா. எடுத்துக்க அடிக்கிற சொல்லிருக்கா அடிச்சு எத்திப்பியான்னு சொல்லி காது கடிச்சா பாருங்க. அடிக்கலப்பா. ஆமாயா வாப்பா வாப்பா கஞ்சி ஆச்சுப்பா. ஏட்டா போறான்னு சொல்லி கோச்சு கூப்பிட்டான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எத்தனை விஷயம் நீ எத்தனை விஷயம் தான் நீ அடிச்சு அடிச்சு அனுப்புறது? ஏட்டா போறான்றாப்பா. ஏண்டாண்டா பெரிய ஏண்டாண்டா நானும் கேள்விப்பட்டேன். எத்தனையாமல எத்தனை பேர் ஒரு அடி அடிச்சுட்டேன். அதுவேல அரிசிக்கு அதிகம் இந்த பிள்ளைய உனக்கு போல பண்ணிதான் என்னை பாரு அடிக்கலண்ட இப்ப சண்டைதான் சண்டைதான் இப்ப கேவல அஜிக்கமுண்டு நாங்க இருந்தா ஒரே இந்த ஆள் என்ன சொன்னாரு? முதல் அடிக்கலன்றாரு. இப்ப ஒரு அடி அடிச்சு அப்படியே நான் என் காது கேட்டது ஒரு எட்டு ஒரு அடி அடிச்சு அடிப்பான் ஐயா நல்லா அடிப்பேன் ஆள் அடக்கட்டா அந்த அடி அடிக்கிற நீ ஒரு சேனக்கா இருந்துகிட்டு ஒரு அடி எத்தினாம அடிச்சு தினம் வாரத்துக்கு 3 விஷயம் வந்துருது. அடிக்கலாம் 3 விஷயம் வந்துருது. அடிக்கலாம் அடிக்காம வருமா அந்த பிள்ளை? அடிக்கலாப்பா. என்ன வேலை பாக்குறீங்க? அடிக்கிட்டேன் அதுக்காக வாரத்துக்கு 3 வச்சு அனுப்பி விடுவேன். பாம்பு இருக்குல்ல என்ன பாம்பா இருக்கு? அடிக்கல இந்த கேடு ஒண்ணு தீர்த்து விட்டுறப்பா. இந்த கேடு தீர்க்கிற வேலைதான் உண்மையா? ஆமா எத்தனை விஷயம் அடிக்கிறது நானு பொண்ணுதான் அருவாப்பா. பொண்ணுதான் அருவா பாரப்பா பொண்ணு ராஜிகள் இருக்கு. நான் கடித்தாலும்டா நீ என்னைக்கு ஆகாதுடா. என்ன நீங்க காரித்தாலும் தீர்த்துக்கு போ மூடியா கட்டி நானும் தவிச்சு போனேன். வீட்டுக்கு தெரியாம இது தெரியாம 1000 500 கொடுத்து எனக்கு பொண்ணு ரெடியா இருக்குப்பா. ரெடியா இருக்கா? பொண்ணு ரெடியா இருக்கா? நீ முடிச்சு பாரு. நீ முடியா பயமா நீ முடி 2 ஒண்ணு ஆரம்பிடா. 2 வந்துரும் உனக்கு. 2 வந்துரும் உனக்கு. கட்டாயம் தீத்து விட்டு போ. கொடுத்துட்டு காலி பண்ணி பொண்ணு ரெடியா பொண்ணு ரெடியா இருக்கா? எங்க இருக்கு இந்த பேச்சு பழகினா நீயே? அப்புறம் சும்மா அந்த ஆத்தாவை பார்த்தேன் கூட்டிக்கு இருந்துச்சு. அப்படியே ட்ரெஸ்ல என்ன பையில கட்டப்பையில அடிச்சுன்னு தெரியல. 4 துணிமணி அள்ளிக்கிட்டு ரோட்டு சோப் போச்சு. என்னன்னு கேட்டேன். பூசி அடிச்சுட்டாடான்னுச்சப்பா. கோச்சு போட்டாவா? வாரத்துக்கு 3 நிமிஷம் வந்து தானே இருக்கு. அரிசியை கொண்டு போகுது இதை கொண்டு போக கொண்டு போய் அங்க சேர்த்துட்டீங்க. இதுதானே உனக்கு வேலை.
இதானே உனக்கு வேலைன்ற என்ன வேலைக்கு போய் வாரத்துக்கு 7 விஷயம் நீங்க வந்து வேலையில இல்ல போய். வேற கல்யாணம் முடிக்க போறேன் பாப்பனா பாரப்பா நீ முடிச்சிட வேண்டியதான் முடிக்க மாட்டோமா கறி வச்சு வேற இந்த வேற வேலை கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான் தீட்டு போப்படி சேர்த்து விடுக்கவா கொடுக்குற நீ கொடு இத்தனை வருஷம் வாங்கினதான் இத்தனை வருஷம் அந்த எங்க பிள்ளைய எப்படி கூட்டமா அப்படியே எனக்கு விடு அப்படில எங்க அப்படி இருக்கு அப்படி எப்படி இருக்கு வக்கால் வெட்டி வச்சிட மாட்டேங்க என்ன கால் உனக்கு அவளே இப்ப மணி உனக்குனா பொம்பளை உனக்கு தான் செய்வா தீர்த்து இன்னொரு கொண்டாடி கட்டுவாங்க பாரப்பா நீ கட்ட வேண்டியதான் வண்டி கட்டினேன் கட்ட போனோமா என்னமோ பெருவாரி பஞ்சாயத்து நடந்துக்கிறீங்க தீர்த்து புடு நடந்துக்கிறீங்க என்ன வா ஒரு ரெட்டு என்ன ஆடுதான் பாட்டு என்ன பஞ்சாயத்து இருக்கு என்னப்பா என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க திருத்தி விடவா நேரத்தை தீர்த்து விட உனக்கெல்லாம் கொண்டு விட்டு நல்லா தவங்க உனக்கு கொண்டு விட்டு விடுதே பெருமாடு இதுல என்ன ஒரு ஏழு சரி பொங்கல் வேட்டி நாளைக்கு வெளியே வந்துடுறேன் ஒரு அடி அடிச்சுட்டேன் எதுக்கு அடிக்கிறான் சின்ன பிள்ளை அடிக்கிறாள் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைய அடிச்சுட்டு ஒரு கோலாச்சம்மா சின்ன பிள்ளைய பொடி பிள்ளையா இருக்கு அந்த பிள்ளை பொழுதுக்கு இப்படி அடிக்கிற வேலையை விடுமா கை நட்டாமா விசுக்கிட்ட எங்கிட்ட கோச்சு போயிரும்னு சொல்லி வேறமா எடுத்து தேன் சொல்லணும் சொன்னேன் போல நீ என்னடா யோசிக்கிற ஸ்டைலா போற காலத்துல ஏன்டா ஏங்க ஆங்க உனக்கு பிள்ளை அந்த அக்காளுக்கும் பிள்ளை இல்ல அடிச்சுக்கிட்டு போய் அடிச்சு வேட்டி விடாங்க தீர்த்து போட்டு போ நீ போச்சுக்கப்பா தீர்த்து போட்டு தீர்த்து போவேன் சும்மா நீ ரேசு பட்டா காலம் நினைக்காத தீர்த்து போடணும் எம்பிட்டு வச்சிருக்கேன் வீட்டை வித்து கொஞ்சம் சொந்த வித்தாலும் ஆகாது இந்த அவரு வரக்கு கொண்டாடி ஒழுங்கா இருக்கு சொல்லுப்பா இப்ப இத்தனை பேர் மடக்கி பாக்குற வண்டியை மடக்க முடியும் அப்புறம் பொம்பளையால என்னென்ன பஞ்சாயத்து பண்ணி தெரியலையா என்ன கேள்வி இவரு நினைச்சிருக்காரு மச்சினக்கார போய் சண்டை போடுறாண்டு இந்த ஆளு என்ன செய்யுது தெரியுமா மாத்துக்காரோட வீட்டுல அரிசி ஆகி போகுது குழம்புக்கு சாமி ஆகி போகுது இந்த ஆளுமே என்ன செய்யுது வாரத்துக்கு ஒரு 2 நாள் வேலைக்கு போவாரு அந்த அக்கா வயிறுது அப்ப என்ன இவங்க 2 பேருமா குசு குசுன்னு பேசிக்கிட்டு என்ன நாடகம் நடிக்கிறாங்க உன் தங்கச்சியை பத்தி நீ தெரியாம உன் தங்கச்சி புருஷன 2 பேரும் பேசி வச்சுக்கிறது இந்த மாதிரி நீ அடிக்கிற மாதிரி அடி 4 பேர் தெரியிட்டேன் நானும் பைக்கிட்ட 4 பேர் தெரியற மாதிரி தூக்கி போவேன் போவேல என்ன பைட்ட கொண்டு போற பைட்டு 4 பேர் கேட்பாங்க ஏன் புருஷன் அடிச்சு விடாம அப்படி சொல்லி போறேன் அங்க போன என்ன செய்யறது அண்டமெண்ட்ல ஒரு 10 நாளைக்கு போய் கஞ்சி குடிக்கிட்டு கஞ்சால என்ன செய்யறது 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ற மாதிரி இந்த பின்னால போயிட்டு சரி நீ மச்சினக்காரன் தானே வீடு எங்க போறோம் நீ சொல்றியா அப்படி வந்து இந்த ஒரு 10 நாள் தங்கிக்கிறது இப்படி வீட்டு குழம்பு கெடுத்து அங்க இருக்கிற அரிசி பருப்புல தின்னு விட்டு இப்படி இடத்த காலி தெரியாம மச்சினக்காரன் தங்கச்சி அரிசி நல்ல வேலை பார்த்து இது ஒரு நடிப்பு நாடகமாப்பா நல்ல விஷயம் சொல்றேன் கேட்டுக்க இருக்கிற பருப்பு அரிசி சீனி பருப்பு ஆகி போக இருக்கிறத கொடுத்து வேர்ச்சி விட்டு ஒரு வாரத்துக்கு இருக்குது இல்லையா இது ஒரு நாடகம் தான் அடிச்சு அடிச்சு விட்டு தாள் வேலைக்கு போக தேவையில்ல அந்த காலம் நல்லா பாத்துக்கிட்டு இப்படி மேகோப்பா சாப்பிட்டு பழகிருக்கு பாத்துக்க அது சட்டம் பேசி நீ கார எனக்கு இப்படி விவரமா மட்டும் வேலை பார்த்து வச்சிருக்கியா அடிச்சு அந்த மணிக்கு போய் அவன் சண்டையை ஊர் போய் அவனுக்கு அடிக்க வரணும் நீ அடிச்சு கூட போவாங்க கோழி நாட்டுக்கோழி காலில் கட்டி விட்டு இழுத்து போயிடாங்க ஊருக்கு இந்த பஞ்சாயத்துக்கார கூப்பிட்டு இன்னொரு பொண்டாட்டி வேற பேசாம இருக்கா என் ஜாபா காலில் கட்டி விட்டு இழுத்து கொண்டு போய் மந்தையில ஓட்டி போயிடும் 7 உள்ளாட்டி வேணுமா 7 உள்ளாட்டி போட்டுனாங்க ஆமா